இந்த ட்ரோன்களோட பயன்பாடுகளை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும், இஸ்ரேல் காசா போரா இருக்கட்டும், அதிக அளவுல பயன்படுத்திட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் பயன்படுதோ இல்லையோ, முக்கியமா நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு அதிக அளவுல தேவைப்படுது. அதுவும் இந்த கேரியர் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதிகமான எடைகளை சுமந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பொருட்களை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ட்ரோன்களை அதிக அளவுல நம்ம தயாரிக்கணும். நம்ம ராணுவ வீரர்களுக்கு அதிக அளவுல தேவை இல்லையா? இதுக்கான பணியில 2019 இருந்து இந்தியாவில இருக்கிறவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வேலையில இறங்கின நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடியவங்களும் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில இருக்கக்கூடியவங்களும் இறங்கி இது போல வேலையில செஞ்சிருக்காங்க. அந்த ட்ரோன்களோட புரோட்டோடைப்பை டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 15 கிலோ எடைய 10 கிலோமீட்டர் தொலைவுல ரேடியஸ் சுற்றளவுல எங்க வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். ஒரு பொருளை இங்க இருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொடுக்கலாம். அதுவும் கடினமான இடங்கள்ல கூட இந்த ட்ரோன்கள் பயணம் செய்யும் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. புரோட்டோடைப்பா சக்சஸ் ஆனதுனால 500 ட்ரோன்கள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது போல ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்தியன் ஆர்மி. இப்படி இருக்கும் சூழ்நிலையில எங்களுக்கு 80 கிலோவை தூக்கிட்டு போற மாதிரியா இருக்கக்கூடிய ட்ரோன்களை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது போல மலை பகுதியில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இது போல விஷயங்கள்லாம் 10 கிலோவா இருக்கட்டும், அதுக்கு மேலேயா இருக்கு, இதெல்லாம் கொண்டு போகணும்னா கழுதைகளை தான் பயன்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அது ரொம்ப சிரமமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பனிப்பொழியும் காலங்கள்ல அதுவும் ரொம்ப கஷ்டம், போய் சேர்றது கஷ்டம். அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எதிரிகளை சமாளிக்கணும். அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்களோ இல்ல சாப்பாடு உணவுப் பொருட்களோ எதுவுமே கிடைக்காது. 80 கிலோக்களை கொண்டு போய் கொடுக்குற மாதிரியான ஒரு ட்ரோன்களை கண்டுபிடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும்போது ஹெலிகாப்டர் கூட எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வெறும் 80 கிலோவை டெலிவரி பண்றதுக்காக சும்மா ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும் இல்லையா? அதுக்கு மாற்றா 80 கிலோவை ட்ரோன்கள் சுமந்துட்டு போற மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தா இந்தியன் ஆர்மிக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்களா. இந்த பதிவை பார்க்கிற யாராச்சும் இனிஷியேட்டிவ் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்களா? செய்யலாம். அப்படி இல்லையா, ஆல்ரெடி 50 கிலோ எடைய தூக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கண்டுபிடிச்சுக்கிறாங்க, அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த 10 கிலோ சொல்லியிருந்தாங்க இல்லையா, 15 கிலோ, அதுக்கு இப்ப 50 கிலோவை தூக்கிட்டு போற மாதிரியான மாடிபிகேஷன் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இது போல யாராவது இருக்கீங்க, ஆர்வமா இருக்கீங்கன்னா நம்ம ராணுவத்துக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கான உதவிகள் இப்ப எப்படி நான் என்னால சொல்ல முடியும் நான் சொல்றேன். அது போல உங்களால ராணுவத்துக்கு ஏதாவது செய்ய முடியும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு செய்யுங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற பலரும், அதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யர்கள் ரஷ்ய வீரர்களுக்காக எப்படி எல்லாம் உதவுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதுவும் சீனாக்கே போய் ட்ரோன் எல்லாம் அசம்பிள் பண்ணி பல வகையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க ரஷ்ய வீரர்களுக்கு. அதே போல நம்மளும் நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நம்ம தொடங்குவோம். இது போல பல டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், செய்திகள் இந்த பதிவுல இருக்க போகுது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுகளை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போறதுக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். அது கூடவே மறக்காம டெலிகிராம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரஷ்யாவோட Su-57 இது ஒரு ஸ்டெல்த் மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஸ்டெல்த்னா எதிரியோட ரேடார்கள்ல அவ்வளவு சுலபமா இந்த விமானங்கள் படாது. அதனாலேயே கமுக்கமா உள்ள போயிட்டு கமுக்கமா வெளியே வந்துடலாம். அதனாலதான் இது ஸ்டெல்த்ங்கிறாங்க. அது கூடவே இது ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட். அப்படின்னா பல வகையான மிஷன்ஸுக்கு இந்த விமானத்தை நம்மளால பயன்படுத்திக்க முடியும். இலக்கு கடல்ல இருக்கு, இல்ல நிலத்துல இருக்கு, வானத்துல பறந்துட்டு இருக்கா, பயன்படுத்திக்கலாம். இந்த விமானத்தை பயன்படுத்தி எல்லா இலக்கையும் தாக்கி அளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏர் டு ஏர் என்கேஜ்மெண்ட், இன்டர்செப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரியோட விமானங்கள் பறந்துட்டு இருக்கு, அதை நம்ம இடைமறிக்கணும் அப்படி இல்லையா, தாக்கணும்னு நினைக்கிறோமா, இந்த விமானத்தை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்ல இது ஒரு உளவு தகவல்களை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிறோமா, படுத்திக்கலாம். இது போல பல வகையான மிஷன்ஸுக்கு பயன்படுத்துறதுனால இதை மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்னு சொல்றோம். இப்போ இந்த வகையான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ரஷ்யா கிட்ட என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குன்னா, Su-57 அவங்களோட ஆர்மியில் இண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அதை மாடிஃபை பண்ணி Su-57M ஒரு வெர்ஷன் வச்சிருக்கிறாங்க. அந்த Su-57M இவங்களோட ஃபைட் கண்ட்ரோல்ஸா இருக்கட்டும், இன்ஜினா இருக்கட்டும், இது போல விஷயங்கள்லாம் மாடிஃபை பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இது 5th ஜெனரேஷன்றதுனால இது ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் ஏர்கிராஃப்ட். ஓகேங்களா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸ்லாம் நல்லாவே இருக்கும். இதெல்லாமே ஜென்ரலா பேசிக்கா இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல இன்னொரு வேரியன்ட் இருக்கு, Su-57E.
அந்த ஈன்ற வேரியன்ட் தான் எக்ஸ்போர்ட் வேரியன்ட். எம்ங்கிறது மாடர்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு வேரியன்ட். ஓகேங்களா? இப்போ 2 வேரியன்ட் மேஜரா ரஷ்யா கிட்ட இருக்கு. இதுல இன்னொரு வேரியன்ட் இருந்தது, செய்யலான்னு வச்சிருந்தாங்க. அதோட பேர் தான் FGFAன்னு சொல்லுவாங்க. இந்த FGFA ப்ராஜெக்டுக்கு கீழே செய்யக்கூடிய இந்த Su-57 விமானம் இந்தியன் ஆர்மிக்குன்னே பிரத்யேகமா ரஷ்யாவோட சுக்காய் நிறுவனமும் இந்தியாவோட ஹால் இருக்குல்ல, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், அந்த நிறுவனமும் இணைஞ்சு இந்த ப்ராஜெக்டுக்கு கீழே FGFAன்ற ப்ராஜெக்டுக்கு கீழே ஒரு சுக்காய் Su-57 மல்டி ரோல் ஸ்டெல்த் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட செய்யலாம் அப்படின்னு இணைஞ்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு செய்ய ஆரம்பிச்சோம். 2018ல 2014 பிரச்சனை ஆரம்பிச்சது. சில பல விஷயங்கள் இதை நம்ம பேசணும்னா பாலிடிக்ஸுக்கு போயிடும், அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. அது மேல பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால நம்ம வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா? எப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து 2 பேரும் வெளியே வந்துட்டோமோ அப்பவே ரஷ்யாவும் சரி இந்தியாவும் சரியா தூக்கி கிடப்புல போட்டாச்சு. இப்போ ரஷ்யாவோட ஒரு நிறுவனமான யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் நவம்பர் 17 ஒரு விமானத்துக்கு பேட்டன்ட் ரைட் வாங்குறாங்க. அந்த விமானம் பாக்குறதுக்கு ரஷ்யாவோட Su-57 மாதிரியே இருக்கு. அது ஒரு ட்வின் சீட்டர் மாடல். இத வச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து செய்யறதா இருந்த ப்ராஜெக்ட இப்ப ரஷ்யா திரும்பவும் மீட்டெடுக்க பாக்குறாங்க. ஒரு வேலை எதிர்காலத்துல இந்தியாவை இந்த ப்ராஜெக்ட்ல சேர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்படுது. எப்படி ஒரு பேட்டன் ரேட் ஒரு கம்பெனி வாங்குது, அதை தூக்கிட்டு வந்து இதுவும் இந்தியாவும் செஞ்சதும் ஒரே மாதிரியா அப்படின்றது போல எப்படி கம்பேர் பண்றாங்கன்னா, இப்போ கரண்டா ரஷ்யா கிட்ட இருக்கிற Su-57 ஒரு சிங்கிள் சீட்டர், இப்ப இவங்க அப்ளை பண்ணிக்கிறாங்களே அது ஒரு ட்வின் சீட்டர். நம்மளும் ரஷ்யாவும் இணைஞ்சு செய்யறதா இருந்தது ஒரு ட்வின் செட்டர் Su-57 தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பேட்டன் ரைட்ல அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்களா, அதை வச்சு பார்க்கும்போது இந்த Su-57ல வெப்பன்ஸ் பேயா இருக்கட்டும், அப்புறம் இந்த ரேடார்ஸா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஹீட் சிக்னேச்சர்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் இன்னுமே மோர் ஸ்டெல்தியரா மாத்துறதுக்காகவும், ரெண்டாவது இந்த Su-57 நம்ம எதுக்காக பயன்படுத்த நினைச்சோம்னா மல்டி ரோல் இல்லையா, அதுல முக்கியமான ஒரு விஷயமானது இந்த விமானத்தை நம்ம ஏர்பான் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்டாவும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது போல யோசிச்சோம். அது போல ஒரு விஷயமும் இதுல இருக்கலாம். ஏன்னா பேட்டன்ட் அப்படிதான் வாங்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணும்போது ரஷ்யா அதை மீட்டெடுக்க பாக்குறாங்க. இந்தியா இல்லாம அவங்களே தன்னிச்சையா செய்யலாம்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு. அப்படிங்கிறது போல விஷயங்கள் இப்ப பரவிட்டு இருக்கு. இல்ல எதிர்காலத்துல நம்மளும் அதுல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட திருப்பியும் ரஷ்யா மீட்டெடுத்தா இந்த 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கூட்டமைச்சு இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட செய்யலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேண்டாம், நம்மளே சூப்பரா தான் செஞ்சுட்டு இருக்கோம், நல்ல ட்ராக்ல போயிட்டு இருக்கோம், நம்மளோட ஆம்கா ப்ராஜெக்ட் நம்மளோட தேஜாஸ் எல்லாம் நல்லா பர்ஃபார்மிங்ல இருக்கு, நம்மளோட ஃபைட்டர் ஜெட்டை நம்மளே செஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு சுவாரஸ்யமா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.